இந்த வீடியோவில் நாம் கொழுக்கட்டை அச்சியை வச்சு எப்படி ஈஸியாக கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கொழுக்கட்டை மாவை இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை மாவு பூரணம் இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ அச்சை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக கொழுக்கட்டை செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கையாலேயே தட்டி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து அதில் பூரணத்தை இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ கையாலேயே அதை இந்த மாதிரி ரவுண்டாக ஆக்கிக்கோங்க. நம்ம உள்ளே வச்சிருக்கிற பூரணம் வெளியே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக ஆக்கிக்கோங்க. நீங்கள் எந்த அச்சில் கொழுக்கட்டை செய்ய போகிறீங்களோ அந்த அச்சில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக செஞ்சுட்டு அதை இந்த பூ அச்சில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பூ அச்சில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டுனாலே போதும். பாருங்கள், இப்போ பூ அச்சு அழகாக கிடச்சிடுச்சு. இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு நீங்கள் அச்சை வச்சு அழகாக ரெடி பண்ணிக்கலாம். மாவு சரியான பதத்தில் இருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி பூ டிசைன்லாம் அழகாக ஒட்டாமல் பிய்யாமல் வரும். அடுத்து நாம் சிற்பி அச்சில் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மாவை கையாலேயே பெருசாக ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. அடுத்து அதில் ஒரு ஓரமாக இந்த மாதிரி பூரணத்தை வச்சுக்கோங்க. பூரணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. அந்த ஓரத்தெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை இந்த சிற்பி அச்சில் வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்துடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த டிசைன் கிட்ட இருக்க மாவெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. இப்போ மேல் பக்கமாக கை வச்சு லைட்டாக இழுங்க. இப்போ அழகாக ஷேப்பாக வந்திருக்கு பாருங்க. இது ஒரு ஈஸியான மெத்தடு. அடுத்த மெத்தடு, இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரே ஷேப்பில் 2 ரவுண்டு ரெடி பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணின ஃபஸ்ட்டு மாவை இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்திலாம் வைக்கக்கூடாது. அடுத்து அதுக்குள்ளே பூரணத்தை வச்சுக்கோங்க. பூரணத்தை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இன்னொரு ரவுண்டு மாவை இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி அந்த மாவோட எண்டையெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை சரியாக வச்சுட்டு இந்த மாதிரி அச்சியை மூடிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வெளியே வர மாவெல்லாம் எடுத்துருங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ மேலே இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக இழுங்க, ஈஸியாக வந்துடும். இப்போ அந்த டிசைன் எண்டில் இருக்கிற அந்த மாவெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப்பாக கொழுக்கட்டை வந்திருக்குன்னு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சிற்பி அச்சில் கொழுக்கட்டையை செஞ்சிடலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டையெல்லாம் ஷேப்பாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி குக்கரில் வேக வச்சிடலாம். இட்லி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சிட்டு இந்த மாதிரி 2வது அடுக்கு தட்டை வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை எல்லாத்தையும் வச்சாச்சு. மூடி போட்டு மூடிடலாம். 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். இப்போ கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி கொழுக்கட்டை மேலே குத்தி பாருங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சுன்னா கத்தியில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இப்போ நம்மளோட சுவையான கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி கொழுக்கட்டை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.